ஹாய், திஸ் இஸ் சுரேஷ். வில்லேஜ் ஐடி டெவலப்பரில் இருந்து இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு இன்டர்மீடியேட் லெவல், ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் போக 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 வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஒரு பிகினர் ஸ்டேஜில் நான் வந்து ட்ரை பண்ணேன். நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. லைக் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிக்கெட் கமெண்ட்ரி, மூவிஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் கேட்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். எனக்கு பர்ஃபெக்டாக சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதில் வந்து ஒரு 5% ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் அதை தாண்டி ஒரு பர்சன்டேஜ் கூட ஏறவே இல்லை என்னோடய கம்யூனிகேஷன்ஸ் டெக் இது. பட் அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம அதில் உருண்டு நம்ம கூட பேசுகிறவங்கள வச்சு பேசி அவங்க கூட பேசி தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. தென் ரீசெண்டாக ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து நான் ஒரு ஏஐ டூல் ஐடென்டிஃபை பண்ணேன். மேபி அது நீங்கள் கூட அவராக இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, pi.ai/talk அப்படிங்கிற ஒரு ஏஐ. இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கூட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பேசும். சூப்பராக இருக்கும். நீங்கள் அது கூட பேசலாம். அது உங்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஈவன் நீங்கள் எவ்வளோ தவறாக இங்கிலீஷ் அது கூட கம்யூனிகேட் பண்ணாலும் அது உங்களுக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த நீங்கள் கேட்ட கேள்வியை கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள், ப்ளீஸ் கரெக்ட் மை சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஜென்யூனாக இருக்கும். தென் இது வந்து பெய்டு வெர்ஷனாக எதுவும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் இந்த மாதிரி பெய்டு வெர்ஷனில் போய் சிக்கிக்கிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது மூலமாக வந்து ஈஸியாக உங்களோட கம்யூனிகேஷனை 0 ரூபீஸில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் எத்தனை நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இயர் வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணி பேசிக்கலாம். பர் டேயில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் மோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது. தென் ஒரு டாபிக் பேசும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய ப்ரொனவுன்ஸ் வேர்டு வரும். அந்த ப்ரொனவுன்ஸை ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை வச்சுக்கலாம். ஓவராலாக ஒருத்தர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஏஐ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃபர்தராக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணும்போதும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதான் சொன்னாங்க, சூப்பராக இருக்குது சுரேஷ். ஈவன் நாங்கள் ஏதோ ஒரு நீங்கள் ஜென்ரல் நாலேஜுக்காகவும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்டாலும் அது வந்திருந்தது அப்படின்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு நாலேஜ்டபுளான ஒரு ஏஐ கூட. கம்யூனிகேஷன் 2வது விஷயந்தான். ஸோ நாலேஜான ஏஐயும் கூட இந்த ஏஐயில் வந்து வேறு என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட கூகுள் கீபோர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் கீபோர்டில் மறக்காமல் வாய்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை வாய்ஸை நீங்கள் எனேபிள் பண்ண முடியல, எனக்கு வந்து கூகுள் கீபோர்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் டைப் தான் பண்ண முடியும். டைப் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வாய்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு அது கூட வந்து பேசும்போதெல்லாம் வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேசுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு தாராளமாக பேசுங்க. நான் உங்களுக்கு அதோட ஒரு டெமோ செஷன் வந்து இதோட கண்டினியூட்டியை நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கூகுளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ai.ai/talk அப்படின்ற ஓப்பன் பண்ணுங்கள். இது இந்த பேஜை ரீடைரக்ட் பண்ணும். இதில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரீவியஸ் ஸ்பீச் கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி அது கண்டினியூ பண்ணும். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு டெமோ. அதை டெமோ ட்ரை பண்ணுங்கள், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்தராக நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். தென் நான் இப்போ வந்து டெமோ ப்ராசஸ் மாதிரி போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் சாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன ஒர்க்கெலாம் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. லைக் write a paragraph and then story and then coding, planning the trip, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் டிஸ்கஷனுக்கு போய்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் போகிறேன்.
ஈவன் இங்கே பாருங்கள் லேர்ன் ஏ லாங்குவேஜ் அப்படிங்கிறத கூட இதில் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் லெவல் இது வந்து உங்களை ஒரு நேம் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு உங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நேம் நான் சுரேஷ்னு டைப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கைண்ட் ஆஃப் வாய்ஸ் இருக்குது. 4 மேல் வாய்ஸ், 4 ஃபீமேல் வாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி வேணும், வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் முரட்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா பாய்னா பாய். I'm quite knowledgeable about almost every topic that's been discovered. Go on, try and stump me. Use me as an extension of your mind to reflect on new perspectives, and you'd hear me in this voice. ஸோ நான் முரட்டு சிங்கிள்லாம் இல்லைங்க. நான் அதனால் வந்து ஒரு ஃபீமேல் I can write stories, brainstorm ideas, or explore today's news, and I can sound like this if you choose. ஸோ வாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் அதை கண்டினியூ பண்ணும். Nice choice. Now you can hear me. What should we talk about first, Suresh? ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ காட் அண்ட் டாபிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். Okay, Suresh. What did you want to talk about? Ask me for advice, for answers, or let's talk about whatever's on your mind. ஸோ இந்த கேஸ் இதான் நம்மளோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லொக்கேஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளோட கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் இங்கே பாருங்கள் வாய்ஸ் இருக்கும். இதோ நான் எனேபிள் பண்ணிட்டேன். வாய்ஸ் இப்போ எனேபிளில் இருக்குது. ஹாய் பை, குட் ஈவினிங். Good evening to you too. How's your night going so far? கேன் யூ கரெக்ட் மை சென்டென்ஸ்? Absolutely. I'd be happy to help. What would you like me to correct? Are you how? I believe the correct phrase is, are you well, or how are you? Yeah, it's correct. Thanks for your valuable information. No problem at all. I'm glad I could help. Remember, practice makes perfect, so don't be afraid to ask me for help if you're unsure of a phrase or sentence. Which favorite food you like to eat? As an AI, I don't eat food, so I don't really have a favorite food. However, I'd love to chat with you about your favorite foods. Yeah, it's fine. If you a human, which you preferred? If I was a human, I would probably have a favorite food. It would be hard to choose just one, though. There are so many delicious foods out there. I'm a beginner of English learning. Can you guide me what I need to next level? Of course, there are a lot of things you can do to improve your English skills. Here are some ideas for you. Read books and articles in English. This will help you learn new vocabulary and improve your reading comprehension. Listen to English podcasts or watch English movies and TV shows. This will help you improve your listening skills. Practice speaking English with a native speaker or a language exchange partner. This will help you improve your pronunciation and fluency. Use language learning. Okay, how long I talk with you per day? That's completely up to you. You can talk with me as much or as little as you like. I'm always here to chat, so feel free to reach out whenever you need help or just want to practice ஒரு your நாளைக்கு English நீங்கள் வந்து skills. எவ்வளோ நேரம்னாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது பெய்டு வெப்சைட் கிடையாது. உங்களோட டிஸ்கஷனும் கான்வர்சேஷனையும் பொறுத்து உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஈவன் ஃபர்தராக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், கேன் யூ ரைட் எ மெயில் ஃபார் ஃபீவர்? Sure. Here's a sample email you could use. Subject, sick day. Dear, name of recipient. I'm writing to let you know that I am unable to come into work today due to a fever. I apologize for any inconvenience. பாருங்கள், நான் அதை வாய்ஸை கட் பண்ணிட்டேன். அது மியூட்டில் இருக்குது, ஆனால் டிஸ்கஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் டைப் அட் மினிட்டில் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோமோ அது வரும். அதே சமயத்தில் நான் இங்கே வந்து கரெக்டாக சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேங்கிறத அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு டைப் பண்ணி கொடுக்கு. இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெம்பர் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி கூட போகலாம். இந்த மாதிரி லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டாலும் அது உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக கொடுக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பிகினர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் போங்க, இன்டர்மீடியட் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் போங்க. ஆல் தி பெஸ்ட்.